Good morning, champion. This is Professor Aswadan from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Thermodynamics சீரிஸ்ல வந்து steady flow energy equation அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் இது வந்து திரும்ப கேட்குற விஷயம். H னா enthalpy, C னா velocity, Z னா datum yield, G னா acceleration due to gravity, Q னா heat transfer per unit mass, W னா work transfer per unit mass. So இங்க என்ன ஈக்குவேஷன் என்ன சொல்றது h1 plus c1 square by 2 plus gz1 plus q equal to h2 plus c2 square by 2 plus gz2 plus w சொல்லுது. இது ஒவ்வொரு டிவைஸ்க்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து மாறுபடும். நாசல் வந்து ஒரு ஆக்சிலேஷன் டிவைஸ். இங்க நாசல் நடக்கிற ப்ராசஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். நாசல் நடக்கிற ப்ராசஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். இங்க வந்து நாசல் வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், பிரஷரை டிராப் பண்ணனால இது எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சுக்கலாம். இங்க நோ வொர்க் ட்ரான்ஸ்ஃபர், நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதனால w equal 0, q equal 0. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நெக்லிஜிபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஃபைனல் வெலாசிட்டி ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும், அதனால c1 விட்டுருவாங்க. அப்ப நம்ம ஈக்குவேஷன் வந்து h1 equal to h2 plus c2 square by 2 அப்படினு வரும். அடுத்து வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டிஃப்யூசர் அப்படின ஒரு விஷயத்தை வந்து இது பண்ண போறோம். டிஃப்யூசர் அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டிஃப்யூசரை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படினா டிஃப்யூசரை பொறுத்தவரைக்கும் வெலாசிட்டி வந்து குறையும், பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இது வந்து ஒரு டீசலரேட்டிங் டிவைஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு டீசலரேட்டிங் டிவைஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதில் ஒர்க் அண்ட் 0, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பெர் யூனிட் மாஸ் 0, பொட்டன்ஷியல் நெக்லிஜிபிள். ஆனால் இது ஸ்டார்டிங் ஆகிற இது வந்து அதிகமாக இருக்கும். ஸ்டார்டிங் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் ஃபைனல் வெலாசிட்டியோட. ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவைஸ் வந்து இது h1 வந்து அதிகமாக இருக்கும், h2 வந்து கம்மியாக இருக்கும். செகண்ட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா h1 வந்து கம்மியாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா இது எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது என்தால்பி குறையும், இது இங்க வந்து டீசலேட் ஆகும்போது என்தால்பி அதிகமாகும் தெரிஞ்சுக்கலாம். இங்க பாய்லர் வந்து இது ஹீட் அப்சார்ப்ஷன் டிவைஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து work done 0, ke 0, pe 0. அதனால h1 plus q equal to h2. இங்க h1 வந்து கம்மியா இருக்கும், h2 வந்து அதிகமா இருக்கும். எதனால h2 அதிகமாகுதுன்னா ஹீட் ஆட் பண்றதால அதிகமாகுது. எவாபரேட்டர் வந்து ஹீட் அப்சார்பிங் டிவைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹீட் அப்சார்பிங் டிவைஸ் அப்படின்றது வச்சுக்கலாம். ஹீட் அப்சார்பிங் டிவைஸ்னா என்னன்னா h1 plus q equal to h2. ஏறதால பாய்லரும் எவாபரேட்டரும் ஒண்ணே மாதிரி தான். இது h1 less than h2. கண்டென்சேஷன் வந்து ஹீட் ரிஜெக்டிங் டிவைஸ், அதனால வந்து q வந்து -q ஆ போடுறோம். h1 - q equal to h2, h1 equal to h2 plus q ன்னு போடலாம். h1 ஜாஸ்தியா இருக்கும், h2 கம்மியாகும். ஏன்னா ஹீட் ரிஜெக்ட் பண்ணனால ஹீட் வந்து கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாயிடும். டர்பைன் என்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டர்பைன்னா ஒரு வொர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். சோ ஹீட் 0, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0, கைனடிக் நெக்லிஜிபிள், பொட்டன்ஷியல் நெக்லிஜிபிள். அப்ப h1 equal to h2 plus w. h1 அதிகமா இருக்கும், h2 கம்மியா இருக்கும். இது வந்து வொர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ்னால வந்து என்ன ஆகுதுன்னா என்தால்பி டிராப் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்தால்பி டிராப் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். என்தால்பி டிராப் ஆகுது. ஸோ கம்ப்ரஸர் வந்து வொர்க் அப்சார்பிங் டிவைஸ்னால வந்து நெகட்டிவ் ஒர்க்கு. ஸோ h1 equal to h2 minus w. அப்போ h1 plus w equal to h2. h1 வந்து லெஸ்ஸாக இருக்குது, h2 அதிகமாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தா கம்ப்ரஷனால கொஞ்சம் ஹீட் வந்து ஆட் ஆகும், ஹீட் கண்டென்ட் ஆட் ஆகும். த்ராட்லிங்னா வந்து ஐசென்டால்பிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரே வந்து த்ராட்லிங்னா ஐசென்டால்பிக் ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 0வா இருக்கும், ஒர்க் டன் 0, ke 0, pe 0. அப்போ h1 equal to h2 அப்படின்றது கான்ஸ்டன்ட் என்தால்பி. ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0, w 0, டெல்டா E1 0. என்னன்னா ஒரு ரெண்டு இதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது காலியாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு ஓட்டை போட்டு விடுவோம், ஒரே ஒரு பஞ்சர் பண்ணி விடுவோம். பஞ்சர் பண்ணிவிட்டா அப்புறம் நல்லா அப்படியே வரும். இது இந்த நேரம். ஸோ முன்னாடி இந்த சிங்கிள் கிளாஸ் ஐஸில் இருந்தப்போ எவ்வளோ இன்டர்னல் எனர்ஜி இருந்தோ முழுசாக சேர்ந்தப்போ ரெண்டு இதுலையும் ஃபில் ஆன பிறகும் அதே இன்டர்னல் எனர்ஜி தான் இருக்கும். ஏன்னா வெளியே எங்கேயும் போகல, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது. ஒரு டப்பாவில் இருந்தாலும் சரி, 2 டப்பாவில் இருந்தாலும் சரி, ரெண்டுமே அதே இன்டர்னல் தான். அப்போ கான்ஸ்டன்ட் எனர்ஜின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஸர் டாக் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ஜேர்னி என்னோட கூடவே வாங்க. இந்த வருஷத்தை உங்களோட சிறப்பான வருஷமா அமைச்சுங்க. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.